இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய இனிதான நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வேதனைப்படாம சந்தோஷமா இருக்கும்படி நான் மனதார உங்களை யாவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிங்க, எனக்காகவும் ஜெபிங்க, தேசத்துக்காகவும் ஜெபிங்க. தீங்கிலிருந்து கர்த்தர் தேசத்தை விடுவிக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளை ஆண்டவர் ரட்சித்தது போல மற்றவர்களையும் ரட்சிக்க கர்த்தர் திராணி உள்ளவர் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, எனக்கு இந்த பாஸ்டர் தெரியும், இவரை போல நாம் மாற வேண்டும், அவரை போல மாற வேண்டும், யாரை போலவும் நம்ம மாற வேண்டும். யாரும் நமக்காக எதுவும் செய்வதில்லை. இயேசு மாத்திரமே தான் நமக்காக ரத்த சிந்தி நம்மளை மீட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர்களைப் போல ஊழியம் செய்யணும், இவர்களைப் போல மரங்கள் வேண்டும், எதுவுமே நமக்கு தேவை. நமக்கு எல்லாம் தேவை இயேசு. நான் இயேசுவை போல ஊழியம் செய்வேன், இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இருக்கணும். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக சொல்லி வாழணும். எந்த மனிதர்களையும் அவர்கள் மேல் உள்ள பிரியத்தின் நிமித்தம் அவர்களை அண்டாதபடி கர்த்தருக்கு அடுத்தபடியாக நீங்க வைக்க வேண்டும். அவர்களை விட நீங்க கர்த்தரை விட அவர்களை நீங்க அதிகமாக நேசிக்கக்கூடாது. அது ஆண்டோரை பிரியப்படுத்தாது, அது ஆண்டோரை வேதனைப்படும். எல்லா காரியத்திலும் முதல்ல காலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்தில் முதலாவது ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி அதை தூங்க 2 வார்த்தைனாலும் சரி, முதல்ல முழிக்கிறது ஆண்டவர்கிட்ட தான். ஆனவனே நன்றி. தூங்க போகும்போது முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் சொல்லிட்டு படுக்கணும். இது ஒரு நல்ல பழக்கம். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நான் ஆரம்பத்துல ரொம்ப திணறுனேன், எனக்கு இது பிடிக்காம இருந்தது. ஆனால் ஆண்டவரோட நெருங்க ஒரு சின்ன காரியனால் ஆண்டவர் சுருக்கும் பாரு, இருதயத்தை சடக்கணும். என்ன அப்படிங்கிற மாதிரி வச்சு ஆரம்பிட்டுருந்தேன். ஒரு சின்ன விஷயம் கூட ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். அப்படியே ஆண்டவரோடையே நடந்து போகணும் போலே இருக்கும். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பாட்டே, இப்படி நடந்துக்கோ, இங்கே போ, இதை செய்ய, இவங்ககிட்ட பேசு, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க, இவங்களுக்கு உதவி செய்ய, இவங்களுக்கு என்னை குறித்து சொல்லு, இது என்னுடைய பிள்ளைதான், நான் ரொம்ப நொந்து போய் இருக்கிறான், இவனுக்கு என்னை குறித்து சொல்லு அப்படின்னு. ஒரு சமயம் நான் பைக்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரனை என்னுடைய பழக்கம் எப்பவும் எனக்கு ஆண்டர் சைக்கிள் கொடுத்தாரு. அதுல சைக்கிளில் வந்தா லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் கொடுப்பேன், லெஃப்ட் கொடுத்தா ஆண்டோரை கொடுத்துச்சு. அடுத்த ஒரு எக்ஸல் வாங்கி கொடுத்தாரு, அதுலேயும் ஆண்டோருக்கு ஊழியம் செஞ்சேன். அடுத்த ஒரு பெரிய பைக், ஒவ்வொரு பைக்காக மாறி இப்போ ஆண்டோருக்கு இருக்கிற ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க. இப்பவும் யார் லெஃப்ட் கேட்டாலும் அவங்களை ஏற்றி கொண்டு போற வழியில ஆண்டருக்கு சுவிசேஷம் சொல்லி காட் பிளஸ்ன்னு அவங்களை ஆசீர்வதிச்சுட்டு தான் அவங்க விடுவே. இல்லைன்னா யார் ஏறினாலும் சரி, ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க அவங்க விடவே மாட்டேன். இப்படி நான் போய்கொண்டு ஒரு மனுஷனை ஏற்றி கொண்டு போகும்போது அவர் திடீர்னு அவரு ஆண்டுடைய பிள்ளை, அவருக்கு இதே பழக்கம். லெப்ட் காட்டி ஆட்டியாவது இயேசுவை கொண்டு சொல்லணும். அவரு ஏறின உடனே, தம்பி இது வாலிப வயசு, இந்த வயசுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் எங்க கேட்ட மாதிரி நம்ம இப்படி ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்லோவா போனேன். என்ன விஷயம்? இல்லை தம்பி, இந்த வயசுல ஆசைகள்லாம் வரும், அந்த ஆசையெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தணும். ஆமா, இது எதுக்கு சொல்றீங்க? இல்லை தம்பி, இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்காரு, அந்த தெய்வத்தை நீங்க நேசிங்க, அந்த தெய்வம் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொன்னோம். நீங்க பரவசம். ஆண்டவர் குறித்து நம்ம பேசும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொன்னாலே இருந்து எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அன்னைய நாள் நிறைவடைஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு அவரு தம்பி இயேசு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அதாவது அவருக்கு நீ ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டு, இல்லை தம்பி, என் மனைவி இறந்துட்டா, என் 2 சின்ன பிள்ளைங்க நான் வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை இல்லை, என் பிள்ளைங்களுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லாமல் இருக்கிறேன். இப்போ ஒருத்தர் பணம் வாங்கறதுக்காக போகிறேன், பணம் தந்துட்டாருன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நான் பணம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணிலேருந்து கண்ணீரோட சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்க, நீங்க ஏன் இயேசு நல்லதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் பொல்லாத மனுஷன், என்னை ரட்சித்ததே இயேசுதான், என் வாழ்க்கையை மாற்றினதே இயேசுதான். குடிகாரனாய் தண்ணி அடிச்சு குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனாயிருந்தேன், என் வாழ்க்கையை மாற்றினதே இயேசுதான். இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லைனாலும், எனக்கு சாப்பிட வழி இல்லைன்னா கூட ஒரு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் வண்டியை விட்டு இறங்கிட்டு, இஸ்ரவேலின் தேவன் என்று ஜீவனுள்ள தேவன் இருக்கார் என்றால் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார்,
நீ போய் சேரும் காரியம் உனக்கு தோல்வியாய் முடியும். அவர் உனக்கு பணம் தரமாட்டாரு, ஆனா உனக்கு ஏற்ற வேலை உன்னை தேடி வரும். உன் பிள்ளைகளுக்கு நீ சம்பாதிக்கிறதுல அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், அயலான் சம்பாதிக்கிறது அவர்கள் சந்தோஷமாய் சாப்பிடும்படி கர்த்தர் வழியை திறப்பான்னு சொல்லி தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ இல்ல, இனி உன்னை பார்க்கிற உன் நிழலை பார்க்கிறவங்க கூட சொல்லுவான்னு சொல்லி அந்த மனுஷனை ஆசீர்வதிச்சுட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அவரை பார்த்தேன். அவரு ஒடியை வந்து என் கையை பிடிச்சி, தம்பியை எனக்கு தெரியுதான்னு கேட்டாரு. எனக்கு உடனே தெரியல, ஏன்னா நிறைய பேர் நம்ம பார்க்கறதுனால ஒன்றும் தெரியலையான்னு. இப்படி ஒரு வண்டியில ஏறி வந்தேன்னா, நீங்க ஏசுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் ஞாபகம் அவர் தான். நான் ரொம்ப ஜோப்ப நான் எடுத்து என்னையா எப்படி இருக்கீங்க, அதுதான் என் பிள்ளைங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் டிப்டாப் ஆள் பட்டை கிளப்புனா இருந்தா என்ன அப்படின்னு கேட்டேன். என் பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க வந்து பாரியில இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்கூல்ல வந்து யாருக்காவது வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப எல்லாம் அந்த பிரின்சிபால் இருதயத்துல நைட்டே ஆண்டு சொன்னாலும் இந்த 2 பிள்ளைங்க தான் ஸ்பான்சர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய ஃபுல் பொறுப்பு அவங்க தான். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு முடி கொட்டினா கூட அதுக்கு எல்லாமே அந்த பிள்ளைங்க அவ்வளவுக்கு பொறுப்பெடுக்கிற அளவுக்கு கேட்டுட்டாங்க. இவங்க பேரை தான் கொடுத்தாங்களாம். அவங்க எல்லாமே அவங்க தானா. அவங்க ட்ரெஸ், அதாவது ஸ்கூல் ட்ரெஸ் மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, சோப்பு எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்தாங்களாம். அதே மாதிரி இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்களாம். ஸ்கூல்ல வேலை போட்டு கொடுத்தாங்க. அவர் சொல்லுவாரு, சார் இந்த பணமே எனக்கு தேவையில்லை, வேஸ்டாகவும் எனக்கு, ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல சாப்பாடு 3 நேரம் கொடுத்துருந்தாங்க. என் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் முதற்கொண்டு எல்லாமே ஃப்ரீ, எனக்கும் அவங்க ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. நான் இன்னைக்கு நான் விதைக்காததை அறுத்து கொண்டு இருக்கிறேன், அது நன்மையா இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ அறுக்காததை, நீ விதைக்காததை, நன்மையான விதையை தேவன் உன்னை அறுத்து செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த மனுஷனுக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயம் உங்களுக்கு செய்வார். அதைத்தான் இன்றைய நாளுக்கென்று கர்த்தர் உங்களுக்கு ஆய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 17வது வசனம், துன்மார்க்கனுடைய புயம் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். நீதிமானை கர்த்தரே தாங்குகிறார். துன்மார்க்கனை ஒரு நிமிஷத்துல அழிச்சு போட்டுருவாரு, சீன் சொல்லி அவங்க தள்ளிடுவாரு. துன்மார்க்கனுக்கு நேரிடும். ஆனா நீதிமானா வாழ்றீங்கல்ல, உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும். ஆனா என்றைக்கு வந்த நிலைமை மறந்துடக்கூடாது. அன்று ஆசீர்வதித்த நிலைமை மறந்து போயிடவே கூடாது. ஆண்டவனை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? தேவனே என்னை ஆசீர்வதி, தேவனே என்னை உமக்காக தெரிந்திடும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். ஆண்டவனே, யார் யார் அந்த காணொலி வழியாக வேதனையோட துக்கத்தோடு ஆண்டவனை மனம் நொந்து போய் பார்க்கிறார்களோ, அந்த பிள்ளைகளின் வேதனையை மாற்றுகிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவே ஆசீர்வதிக்கிறான் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையினால் முடிசூட்டப்படட்டும். ஆண்டவனே, நீதிமானை கர்த்தரே தாங்குகிறார் என்று இருக்கிறது. ஆண்டவனே, இந்த யாரெல்லாம் வேதனையோடு அவனுடைய வேதனை நிமித்தம் மன நொந்து போய் இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ, அவருடைய வேதனை மறையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவே, இவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியை வாழுத அளவுக்கு பலன் கொண்டு எழும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது என்று இருக்குது. இவர்களை தேவன் வெளிச்சம் தரும் பாத்திரமாய் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் நன்மை விதைக்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரமான நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தெய்வமே, பிள்ளைகளை பாதுகாத்து பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. நம்பினால் முடிச்சுட்டு காத்து கொண்டு வழிநடத்த ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு பிரியமான ஜனமே, கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றைக்கு நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். எவ்வளவு சோர்ந்து போனாலும் உங்களை எப்படி எழுப்பி நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். அப்படி எழுப்பி நிறுத்தி உங்களை வாழ வைத்து ஆசீர்வதிக்கும். சொல்ல போனாங்க. God bless you.